அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு தீராத கடன் பிரச்சனை, அடகு வைத்த நகையை மீட்க முடியாத நிலை, ஒன்றனுக்கு பின் ஒன்றாக கடனை அடைக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் மிதுன ராசியினருக்கான ஒரு முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தீராத கடன் பிரச்சனை தீர அனைவரும் ஏதோ ஒரு வகையில் கடனோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாதாரண மனிதர்கள் வரை ஞானியர்கள் இருந்து அனைவருக்குமே கடன் தீர வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். சாதாரண மனிதர்கள் பணத்தால் ஏற்பட்ட கடனை அடைக்க அருள் செய்யும்படி இறைவனை வேண்டுகிறோம். இதேபோல் பெரிய ஞானிகள் பிறவி கடன் நீங்க வேண்டும் என இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறார்கள். சிலரை கடனை அடைப்பதற்காக கடுமையாக முயற்சி செய்கிறார்கள். ஆனால் எவ்வளவு முயன்றாலும் எவ்வளவு சம்பாதித்தாலும் கடனை அடைக்க முடியாமல் கழுத்தை நெரிக்கும் கடன் பிரச்சனையுடன் போராடி கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் சில எளிய பரிகாரங்களை செய்து வந்தாலே கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற முடியும். இன்றைய காலகட்டத்தில் கடன் வாங்காத மனிதர்களே இருக்க முடியாது என்பதுதான் யதார்த்தம். கடன் வாங்காமல் இருப்பதை வைத்து அளவோடு வாழ வேண்டும் என பெரியோர்கள் சொல்வார்கள். ஆனாலும் ஏதேதோ காரணங்களுக்காக கடன் வாங்கத்தான் வேண்டியுள்ளது. காலப்போக்கில் பெரிதாகி தீரவே தீராத பெரும் சுமையாகியும் விடுகிறது. என்ன செய்தாலும் ஒரு பக்கம் கடன் பெருகி கொண்டே போகிறது என்பதுதான் பலரது கவலை. ஒரு பக்கம் கடன் வாங்கி மறுபக்கம் கடனை அடை, இப்படி எல்லா பக்கமும் கடன் பெருகி கொண்டே போகிறது என்று கவலைப்படுகிறீர்களா? இதோ அதற்கான பரிகாரமாக அமைகிறது. அதாவது மிதுனராசினியர்கள் கடனை அடைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரக்கூடியவர்கள் இதனை செய்தால் போதுங்க. அதாவது குலதெய்வ வழிபாடு, கோமாதா வழிபாடு, குளிகை நேர வழிபாடு, அதே போல் விநாயகர் வழிபாடு, சரபேஸ்வரர் வழிபாடு, பைரவர் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு என இந்த வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்வதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு எளிதில் தீர்வு கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது.